1879 ஒரு பிசினஸ் ஃபேமிலியில 2வது பையனா பிறந்து அவருக்கு ஒரு அண்ணன் 2 தங்கச்சி. 6 வயசுல ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி ஸ்கூல்ல ரொம்ப வால் பையன், எல்லார்கிட்டயும் சண்டைக்கு போறது, அடிக்கிறது, ஸ்கூல் போகும்போதும் வரும்போதும் தாழ்ந்த ஜாதி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல தண்ணி வாங்கி குடிக்கிறத பழக்கமாக்கிட்டு அதுக்காகவே அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் டீச்சரை கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறது. 3 வருஷம் பிரைவேட் ஸ்கூல், அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாறி ஒரு நாள் டீச்சரே அடிக்கிற அளவுக்கு போய் 5 வருஷத்துலேயே ஸ்கூல் டிராப் அவுட். 13 வயசுல அவங்க அப்பா கூட பிசினஸ்ல ஜாயின் பண்ணி 16 வயசுல அவங்க வீட்டுக்கு நிறைய பிராமின்ஸ் வந்து இதிகாசம் புராணம் எல்லாம் படிக்க இவர் வாய் சும்மா இல்லாம இது ஏன் நம்பணும், இது எப்படி நம்புறது, இது உண்மைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படிலாம் கேள்வி கேட்க 19 வயசுல ஏழையா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு 13 வயசு சொந்தக்கார பொண்ணை பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்டே ஒரு பெண் குழந்தை பிறக்க அது 5 மாசத்துல இறந்து போவ. 23 வயசுல நிறைய கலப்பு திருமணம் நடத்தி வச்சு எல்லா ஜாதி கூடயும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு அதனாலேயே அவங்க அப்பா கூட பிரச்சனை வந்து அவங்க அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு காசிக்கு போய் அங்க டெட் பாடி தண்ணியில மிதக்கிறது, எல்லாரும் பிச்சை எடுக்கிறதெல்லாம் பார்த்து ஹிந்துவிசம் மேல இருக்க நம்பிக்கையே குறைய காசில ஃப்ரீ சாப்பாடு நிறைய கொடுப்பாங்கன்னு ஞாபகம் வர பார்த்தா பிராமின்ஸ் ஒன்லி அலோடுன்னு ஒரு போர்டு. உடனே ஒரு பூநூலை போட்டுட்டு உள்ள போவ, ஆனா மீசையை பார்த்துட்டு ஒரு பிராமின் இல்லைன்னு கண்டுபிடிச்சு வெளியே அனுப்ப என்னடா இது புக்ல படிச்ச காசிக்கும் நேர்ல பாக்குற காசிக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஹிந்துவிசம் மட்டும் இல்ல கடவுள் மேல இருக்க நம்பிக்கையும் போய் ஏத்திஸ்டா இருந்தாலும் கோயில் தர்மகத்தாவா அப்பாயிண்ட் ஆகி அந்த வேலையை சிறப்பா செஞ்சு அவங்க ஊர் முனிசிபாலிட்டி சேர்மனாவும் இன்னும் நிறைய போஸ்ட்ல இருந்துகிட்டு 40 வயசுல ராஜாஜி கேட்டுக்கிட்டதால அவர்கிட்ட இருந்த 20 போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணி தீண்டாமை எதிர்த்து குரல் கொடுத்து காந்தியோட கதர் இயக்கத்துல சேர்ந்து தெரு தெருவா கதர் ஆடை பத்தி மக்கள் கிட்ட சொல்லி 43 வயசுல மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் லீடர் ஆகி அடுத்த வருஷமே கேரளால வைகோம்ங்கிற ஊர்ல இருந்து கூப்பிட அங்க வைகோம் கோவிலுக்கு போற தெருவுல தலித் மக்கள் நடக்கிறதுக்கே பெர்மிஷன் இல்லங்கிறத பார்த்து கொந்தளிச்சு போராடி ஜெயிலுக்கு போய் திருப்பி தமிழ்நாடு வந்தவன வைகோம் வீரர் ஆகி கவர்மெண்ட் எஜுகேஷன்லயும் ஜாப்லயும் கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணதை காங்கிரஸ் ரிஜெக்ட் பண்ண 45 வயசுல காங்கிரஸ் விட்டு வெளியே வர அடுத்த வருஷமே சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சு அவரோட தாட்ஸ் ஐடியாலஜியும் பரப்ப குடியரசு நாளிதழ்னு நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணி நோ காட், நோ ரிலிஜியன், நோ காங்கிரஸ், நோ காந்தி, நோ பிராமின் அப்படின்னு அவரோட ஸ்டாண்ட்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டு பிராமின் புரோகிதர் இல்லாம சமய சடங்கு இல்லாம கல்யாணம் நடக்கணும், ஆணும் பெண்ணும் சமம், சாதி மறுப்பு திருமணம், தேவதாசி முறை, சைல்டு மேரேஜ், கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் இது எல்லாத்துக்காகவும் போராடி 50 வயசுல சுயமரியாதை இயக்கத்தோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் செங்கல்பட்டுல நடக்க அங்க தன்னோட பேர்ல இருந்து ஜாதியை எடுப்பதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து எல்லாரையும் ஷாக்காக வச்சு அதே வருஷம் அவர் ஒய்ஃப் கூட மலையாக்கு ஒரு 1 month ட்ரிப் போவ அங்க இருக்க மக்களுக்கு சுயமரியாதை பத்தி பேசி விழிப்புணர்வு வளர்த்துட்டு அப்படியே சிங்கப்பூர், பெனாங், ஈஜிப்ட், கிரீஸ், டர்க்கி, சோவியத் யூனியன், ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், போர்ச்சுகல் எல்லாம் விசிட் பண்ணிட்டு அவரோட கொள்கையை பரப்பி 53 வயசுல சிலோன் வழியா இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வர 55 வயசுல அவர் ஒய்ஃப் சாவு. 58 வயசுல ராஜாஜி மெட்ராஸ் பிரசிடென்சியோட சிஎம் ஆகி ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தி கம்பல்சரி ஆக்க ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடு தமிழர்களுக்குன்னு போராடி ஜெயிலுக்கு போய் 60 வயசுல ஜெயில இருந்து வெளியே வந்து நீதி கட்சியோட தலைவராகி 65 வயசுல நீதி கட்சியோட பேரை திராவிட கழகம்னு மாத்தி 67 வயசுல இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க அந்த நாளை ஒரு கருப்பு தினம்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. கருப்பு தினம்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன காரணம் பிரிட்டிஷ் கீழே இருந்தோம், இப்ப பிராமணுக்கும் நார்த் இந்தியன்ஸும் கீழே இருக்கும், அவ்வளவுதான், இது பெரிய வித்தியாசம் கிடையாது. 70 வயசுல திராவிட கழகம் கொள்கைகள்லாம் அடுத்தது எடுத்துட்டு போறதுக்கு ஆளே இல்லைன்னு யோசிச்சு தன்னோட ஃப்ரெண்டோட 32 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 75 வயசுல ராஜாஜி தமிழ்நாடு சிஎம் ஆகி குலக்கல்வியை மேண்டேட் பண்ணப்ப அதை அப்போஸ் பண்ணி போராடி காமராஜரை சிஎம் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் சைன்லயே ஜியோ பாஸ் பண்ணி குலக்கல்வியை கேன்சல் பண்ண வச்சு 77 வயசுல ராமர் போட்டோ எரிச்சு மெரினா பீச்ல போராடி அரெஸ்ட் ஆகி 78 வயசுல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கேஸ்ட் ரிசர்வேஷனுக்கு எதிரா இருக்குன்னு திராவிட கழகத்தோட பெரிய போராட்டம் நடத்தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஆர்டிகல்ஸ் 13(2), 25(1), 29(1 and 2) and 368 எல்லாம் எரிச்சு அரெஸ்ட் ஆகி 79 வயசுல ஆல் இந்தியா அபிஷியல் லாங்குவேஜ் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்டு இங்கிலீஷ் தான் யூனியன் லாங்குவேஜ் வைக்கணும், ஹிந்தியை வைக்க கூடாதுன்னு குரல் கொடுத்து 85 வயசுல எராடிகேஷன் ஆஃப் கேஸ்ட் சிஸ்டம்காக நார்த் இந்தியா போய் போராடி 94 வயசுல யுனெஸ்கோ அவார்டு வாங்கி அதே வருஷம் சென்னை டி நகர்ல சாதி முறையும் இழிவு நிலையம் ஒழித்து கட்டி திராவிடர்கள் எல்லோரும் போராட வேண்டும்னு போராடி அடுத்த 5வது நாள் டிசம்பர் 24, 1973 அன்னைக்கு தூக்கத்திலே இறந்தவர் தான் இன்னைக்கு நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதி இல்லாததுக்கு காரணமானவர். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு, பகுத்தறிவு பகல்வன், வைகோம் வீரர், தந்தை பெரியார்னு எல்லாரும் கூப்பிடுற ஈரோடு வெங்கட ராமசாமி. இன்னைக்கு தான் அவரோட பர்த்டே. சோஷியல் ஜஸ்டிஸ் டேன்னு நம்ம எல்லாம் கொண்டாடுறோம். பாரதிதாசன் பெரியார் எப்படி வர்ணிச்சார்னா, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரைப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் பெரியார், அவர்தாம் பெரியார்.